எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைஷ்ணவி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டிம்மிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டிம்மிங்னா என்ன, ஏன் அது நடக்குது, ஸ்டிம்மிங்கோட காஸ் என்ன, அதை தடுக்கணுமா இல்லையா, ஸ்டிம்மிங்கோட வகைகள், இந்த மாதிரி ஸ்டிம்மிங் பற்றி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டிம்மிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அந்தாதி ரிஹாப் சேனல் மூலமா எஜுகேஷனல் வீடியோஸ் நான் வாரம் போஸ்ட் பண்ணிட்டே வரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிம்மிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டிம்மிங்ன்றது ஷார்ட் ஃபார்ம் ஃபார் செல்ஃப் ரெகுலேட்டரி செல்ஃப் ஸ்டிமுலேட்டரி பிஹேவியர். ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்த திருப்பி செய்யறது ஆர் திருப்பி கேட்கறது, இந்த மாதிரி இருக்கும் ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ். யூஸ்வலா பொதுவா நிறைய பேர் ஸ்டிம்மிங் அப்படின்றத ஆட்டிசமோட தான் ரொம்ப அசோசியேட் பண்றாங்க. பட் அப்படி கிடையாது. நியூரோடிபிக்கல்ஸ் கூட நிறைய முறை ஸ்டிம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும் போதே இப்படி ஹேரை இப்படி டுவெல் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா இந்த டிக் பென் இருக்கும் இல்லையா, அதை இப்படி கிளிக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரோலிங் சேர் ஏதாவது உட்காந்து இப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காலை ஆட்டிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிம்மிங் நிறைய பேர் ஆன் அ டெய்லி பேசிஸ் நிறைய இடங்கள்ல நம்மளே அறியாம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் தான். பட் அது ஆட்டிஸ்டிக் பீப்புளோட நிறைய பேர் அசோசியேட் பண்றாங்க. ஏன்னா ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ்க்கு யூஸ்வலா அந்த தியரி ஆஃப் மைண்ட் கான்செப்ட், தட் இஸ் மற்றவங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களோட கண்ணோட்டத்திலிருந்து அவங்கள பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு யூஸ்வலா வராது. அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அவங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஸ்டிம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகுதா, மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா, மற்றவங்க நம்மளுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்களான்ற பாயிண்ட் ஆஃப் வியூவே அவங்களுக்கு இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்க யூஸ்வலா ஸ்டிம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அது என்ன ஆகுது, ஆட்டிஸ்டிக் பீப்புள் தான் ஸ்டிம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சது. பட் அப்படி கிடையாது. ஸ்டிம்மிங் ஒரு ரொம்பவே ஹெல்தியான செல்ஃப் ரெகுலேட்டரி பிஹேவியர் தான். இப்போ நம்ம ஸ்டிம்மிங்கை எந்தெந்த காலகட்டத்திலலாம் பண்ணுவோம், ஸ்டிம்மிங்கோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சென்சரி ஓவர்லோட பேலன்ஸ் பண்றதுக்காக நடக்கலாம். நம்மளே எப்போ பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு யோசிக்கணும் அப்படின்னும் போது நான் பென் இப்படி வச்சுட்டேன்னா அப்படி ஃப்ளாப் பண்ணிட்டே யோசிப்பேன். பிகாஸ் அது எனக்கு ஒரு கான்சென்ட்ரேஷனை கொடுக்குது. லெக்சர் ஏதாவது கவனிக்கும் போது ஹேர் டுவெல் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்கு, 3-4 ஹார்ஸாக உட்காந்துட்டே இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் தான் என்ன நானே ரெகுலேட் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அதுதான் இந்த ஹேர் டுவெல்லிங் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது ரொட்டேஷன் ஆகட்டும், இது எல்லாமுமே ஸ்டிம்மிங் தான். ஸோ ஸ்டிம்மிங் ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் சென்சரி ஓவர்லோடு, யூஸ்வலி ஆட்டிஸ்டிக் பீப்புள் இதுக்காக ஸ்டிம் பண்ணுறதை நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு புது என்விரான்மெண்ட் இருக்குது, ஆர் அதிகமான சவுண்ட் இருக்குது, அதிகமான லைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவர்லி ஸ்டிமுலேட்டிங் என்விரான்மெண்ட் இருக்கும்போது அவங்களே சூத் பண்ணி காம் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டிம் பண்ணுவாங்க. வேற எதுக்காக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிம்மிங் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங், அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு கூட அவங்க ஸ்டிம்மிங் யூஸ் பண்ணுவாங்க. நான் கீழே 2 இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கொடுக்குறேன், ஹாப்பி ஹேண்ட்ஸ் வித் ஹாலி, ஆட்டிசம் ஹாப்பி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஹேண்டில்லையும் நிறைய ஸ்டிம்மிங் டாக்குமெண்ட் ஆயிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் ஸ்டிம்மிங் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்ததுன்னா இந்த 2 ஹேண்டிலையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் அந்த ஹாலி அப்படின்ற குழந்தை அந்த ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஆர்டிஸ்டிக் ஜாய் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு புது விளையாட்டு விளையாடுறாங்க, ஒரு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு நடக்குது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அழகாக அவங்க ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணிகிட்டே ஸ்டிம் பண்ணுவாங்க. அது அவங்களோட வே, அவங்களோட ஜாயை சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. யூஸ்வலி ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் ஸ்பீச் லாங்குவேஜ் டிலே இருக்கிறதுனால, மொழி வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக வேர்பலாக தட் ஸ்பேஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க கொஞ்சம் மாறுதலாக பண்ணுவாங்க. அதில் ஒரு வகை இந்த ஸ்டிம்மிங்காகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்டிம்மிங் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னும் போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் சில பேர் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த எக்ஸாமினேஷன் எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், இல்லை வைவா கூப்பிடுறாங்க, இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, நம்ம அப்படியே காலாட்டிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ஸ்டிம்மிங் சில பேர் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்டிம்மிங்கோட வகைகள். ஸோ ஸ்டிம்மிங்கை வந்து பேஸ்ட் ஆன் சென்சஸ் வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டிம்மிங்காக இருக்கலாம், ஆடிட்ரி ஸ்டிம்மிங்காக இருக்கலாம். எல்லாத்துக்கும் நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது ஒன்று இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அகெயின் நான் சொல்கிற மாதிரி ஆட்டிசம் வந்து ஒரு டீட்டெயில்ட் எவாலுவேஷன் பண்ணி ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனலால் தான் வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்தே இந்த ஸ்டிம்மிங்லாம் இருக்குது, அப்போ என் குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்லாம் நீங்களே செல்ஃப் டயக்னோஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் எவாலுவேஷன் எடுங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் தான். இதில் சில விஷயம் உங்கள் குழந்தைக்கு இருக்கலாம், இதில் எந்த விஷயமுமே இல்லாமல் கூட இருக்கலாம். விஷுவல் ஸ்டிம்மிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏதாவது ஒரு ரொட்டேட்ரி ஆப்ஜெக்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது காரோட வீலை சுற்றி விட்டு பார்க்குறது, ஃபேனை வந்து சுற்றுறதை பார்க்குறது, ஆர் ஏதாவது லைட்ஸ் ஏதாவது இருக்குது அதை பார்க்குறது, ஸ்டார் கேசிங் கூட வந்து ஸ்டிம்மிங்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நிலா நட்சத்திரம்லாம் வந்து நைட்டில் அப்படி வந்து பார்த்துட்டே இருக்கிறது, இதெல்லாமே வந்து விஷுவல் ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டைப் என்னன்னா ஆடிட்ரி ஸ்டிம்மிங். ஆடிட்ரி ஸ்டிம்மிங்னா அவங்களுக்கு ஏதாவது சவுண்ட் கேட்க பிடிக்கும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாங்கே ஆன் லூப் போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரைம்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சவுண்டாக இருக்கலாம். சில பேர் வந்து அந்த சாக்லேட் ரேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து கசக்கி கசக்கி அந்த சவுண்டை கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு டப்பா இருக்குன்னா அது டப்பா கீழே போட்டு 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 அந்த சவுண்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆடிட்ரி ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க. திருப்பி திருப்பி அந்த சவுண்டு கேட்கணும்னு நினைப்பாங்க. அடுத்த ஒரு வகையான ஸ்டிம்மிங் என்னன்னா வெஸ்டிபுலர் ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வெஸ்டிபுலர் ஸ்டிம்மிங் தான் மூவ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஓடிட்டே இருக்கலாம், அங்கேயும் இங்கேயும் ஓடலாம், ஸ்லைடிங் பண்ணலாம், ஸ்டேர் கேஸ் ஏறி ஏறி இறங்குற பழக்கமாக இருக்கலாம், ஜம்பிங், ஏதாவது ஒரு ட்ராம்புலின் ஒரு சோஃபா எது மாதிரி அதை அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெஸ்டிபுலர் சீக்கிங் ஸ்டிம்மிங்காக கூட இருக்கலாம். அடுத்த டைப் என்னன்னா டாக்டைல். ஸோ அவங்களுக்கு ஏதாவது தொடுற மாதிரி பிடிக்கும். ஸோ ஏதாவது ஒரு சர்ஃபேஸை வந்து தொட்டுட்டே இருக்கிறது, ஒரு சாஃப்ட் கிளாத்தாக இருக்கும், இல்லை ஒரு ரஃப் கிளாத்தாக இருக்கும், இல்லை வாட்டர் வந்து அவங்களுக்கு தொட்டுட்டே இருக்கிறதுக்கு பிடிக்கும், ஆர் இந்த ஹேர் வந்து இந்த மாதிரி மெட்டில் பண்ணிகிட்டே அப்படியே தொட்டுட்டே இருக்கணும். சில பேருக்கு வந்து அந்த அரிசி அதில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அரிசியை போட்டு போட்டு கையில் ரப் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி டாக்டைல் ஸ்டிம்மிங்காக இருக்கலாம். சில பேர் வந்து வோக்கல் ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க. எக்கோலாலியா, எங்கேயோ எப்பயோ கேட்டதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பாட்டை அவங்களே பாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், வோக்கல் ஸ்டிம்மிங்காக இருக்கலாம். சில பேருக்கு வந்து டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் அசோசியேட்டட் ஸ்டிம்மிங்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு சூவிங் கம் இருக்குன்னா அதை சூ பண்ணிகிட்டே இருக்கிறது, சென்டட் கேண்டில் ஏதாவது அவங்க லைட் பண்ணுவாங்க, ஆர் ஏதாவது ஒரு ஃபுட் அசோசியேட்டடாக கூட இருக்கலாம் அது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம ஸ்டிம்மிங்னு சொல்லுவோம். அது இத்தனை டைப்ஸாக இருக்குன்றத நம்ம இப்போ பார்த்தோம். நிறைய பேர் குவெஸ்சன் கேட்குறது என்னன்னா, இந்த ஸ்டிம்மிங் எப்படி மேம் நிறுத்துறது, இந்த ஸ்டிம்மிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அவன் பண்ணிகிட்டே இருக்கானே என்ன பண்ணுறது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு லைனில் சொல்லணும்னா ஸ்டிம்மிங் வந்து ப்ராப்ளம் கிடையாது, ஸ்டிம்மிங் தான் சொல்யூஷனே. அந்த சொல்யூஷனை நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதனால் நிறைய பிஹேவியர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து வரதான் வரும். சரிங்களா? ஸோ இப்போது அவங்களுக்கு சென்சரி ஓவர்லோட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அவங்கள செல்ஃப் சூத் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி திருப்பி திருப்பி பண்ணி அவங்க பேக் ஆன் ட்ராக் வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டிம்மிங் பண்ணி. நீங்கள் போயிட்டு இல்லை இந்த ஸ்டிம்மிங் பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது, இந்த ஸ்டிம்மிங் அவன் நிறுத்தியே ஆகணும்னு அந்த ஸ்டிம் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே டேண்ட்ரம்ஸ் அதிகமாகும், மெல்ட் டவுன் அதிகமாகும், ஷட் டவுன், டோட்டல் ஷட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆட்டிசம் மாஸ்கிங், தட் இஸ் இந்த ஸ்டிம்மிங்ன்ற விஷயத்தை அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துட்டோன்னா நீ வந்து உன்ன மாதிரி இருக்காத, நீ வேற மாதிரி நடி அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் தான் இல்லையா? அவங்களோட நேச்சுரல் செல்ஃப் பீயிங் தான் வந்து ஒன் வே வந்து ஸ்டிம்மிங். ஸோ நீ உன்ன மாதிரி இருக்காத, நீ மாஸ்க் பண்ணிப்போ, நீ இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து மாற்றுறோம், அவங்க பழக்கத்தை வந்து அடியோட அழிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாஸ்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு லாங் டேர்மில் வந்து மென்டல் ஹெல்த் எஃபெக்ட்ஸுமே ஆகும். ஸோ ஸ்டிம்மிங்கை வந்து தவிர்க்கிறதுக்கு ஆர் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஸோ நான் சில இடங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்குறதுக்கே ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேண்ட் ஃப்ளாப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெயிட், கையில் வந்து வெயிட்டு கட்டிடுவாங்க. ஸோ அந்த வெயிட்டை வந்து அவங்களால தூக்கி ஃப்ளாப் பண்ண முடியாமல் அவங்க வந்து அந்த ஹேண்ட் ஃப்ளாப்பிங்கே நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக ஃபிசிக்கல் லெவல்லையும் மென்டல் லெவல்லையும் ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஸோ ராதர் தேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சென்சரி டயட்டிங் கொடுக்கலாம். ஸோ அந்த சென்சரி டயட்டிங் தரத்துக்கு உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க சென்சரி ப்ராசஸிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சென்சரி டயட் என்னென்ன எக்ஸசைசஸ்லாம் அவனை ரெகுலர் பேசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த ஹோம் பிளான்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண அவங்களோட ஓவரால் சென்சரி ப்ராசஸிங் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் பண்ணால் ஸ்டிம்மிங் கம்மி ஆகும்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் பண்ணால் அவங்களோட ஓவரால் சென்சரி ப்ராசஸிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டால் கூட அவனால் தாங்க முடியல அப்படின்னு இருக்கிற குழந்தை சின்ன சவுண்ட்ஸ்க்குலாம் வந்து டாலரபிளாக அவங்களோட சென்சரி சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சென்சரி டயட்டிங் கொடுக்கறது நல்லது. அதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து கண்டினியூ பண்ணுறது இம்பார்ட்டண்ட். வேற என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா யோகா கூட பண்ணலாம். யோகா ஃபார் ஆட்டிசம் அண்ட் ADHD வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுது இப்போது. அதுக்கு நிறைய ரீசர்ச் பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குது. இப்போது எங்களோட அந்தாதி ரிஹாப்லேயே நாங்கள் ஹார்மனி அப்படின்ற ஒரு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான யோகா ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். ஸோ யோகா ரெகுலராக பண்ண சென்சரி ப்ராசஸிங் இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் ஸ்டிம்மிங்லாம் கூட சைட் பை சைட் வந்து கம்மி ஆகுது அப்படின்றதையுமே வந்து நிறைய ரீசர்ச் சொல்லி இருக்கு. ஸோ யோகா வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஹார்மனி ஒர்க் ஷாப் சைன்இன் பண்ணணும்னா நீங்கள் கீழே வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குமே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஸ்டிம்மிங் இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். சேஃபாக இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும் நம்ம கணக்கு வச்சுக்கணும். இஃப் சப்போஸ் அது அன்சேஃபாக இருக்குது, அவங்கள செல்ஃப் ஹார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கள ஃபிசிக்கலாக வந்து ஏதாவது துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது, ஒரு மற்றவங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுது அப்படின்னும் போது அன்சேஃபாக இருக்குது அப்படின்னும் போது மட்டும்தான் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு விதமாக செலுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு டாக்டைல் ஸ்டிம் அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு அந்த டச் தேவைப்படுது, அடிக்கிற மாதிரி ஏதாவது தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த அடிக்கிறது வந்து அவங்களையோ இல்லை சுற்றி இருக்கவங்களை அடிக்காம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து அதை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஏதாவது பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம். ஒன்லி இப்போ அது சேஃபாக இல்லை அப்படின்னும் போது தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். மற்ற டைம்ஸில் வந்து ஸ்டிம்மிங் வந்து வேலிட் தான். ஸ்டிம்மிங் இருந்தால் தான் அவங்களுக்கு செல்ஃப் ரெகுலேட் ஆகும், செல்ஃப் சூத் ஆகும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. சரிங்களா? சேஃபாக இல்லைன்னா மட்டும்தான் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து அதை மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். வேற என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டிசம் பற்றி, நியூரோடைவர்சிட்டி பற்றி நம்ம வந்து அட்வொகேட் பண்ணணும். ஸோ நியூரோடைவர்ஜென்ட் பீப்புளோட நீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்களோட சென்சரி ப்ரிஃபரன்சஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க கிட்ட அதை பற்றி பேசணும், அதை பற்றி எஜுகேட் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாறும் இல்லையா? ஸோ நீ வியர்டாக இருக்க, நீ ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு அவங்களையே கேட்டுகிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்கள வந்து அதுக்கான எஜுகேஷன் கொடுத்து சென்சிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு வந்து கிளாஸில் இருக்குன்னா மற்ற சில்ட்ரனுக்கு வந்து அதை சொல்லுங்கள், இந்த சைல்டு வந்து ஆட்டிஸ்டிக், ஸோ அவங்களோட சென்சரி ப்ரிஃபரன்சஸ் இந்த மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் ஏதாவது ஓவர்லோட் ஆனால் ஹாப்பி ஆனால் அவங்க இந்த மாதிரி ஸ்டிம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவங்க நீங்களை வியர்டாக பார்க்காதீங்க, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அந்த குழந்தை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பெல்லாம் முடியுமோ நீங்கள் ஒரு ஆட்டிஸ்டிக் மதராக இருந்தால், ஆட்டிஸ்டிக் ஃபாதராக இருந்தால், ஆர் தெரப்பிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் நியூரோடைவர்ஜென்ட் அஃபர்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு தெரப்பிஸ்டாக இருக்கீங்கன்னா சுற்றி இருக்கவங்களுக்கு ஸ்டிம்மிங் பற்றி, நியூரோடைவர்சிட்டி பற்றி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அட்வொகசியை பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அந்த குழந்தைக்கு, அந்த ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கு செல்ஃப் அட்வொகசி, என்னோட நீட்ஸ் என்ன, எனக்கு தேவையான அக்காமடேஷன்ஸ் என்னன்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் செல்ஃப் அட்வொகசி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நாளைக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் உங்கள் குழந்தை கூடயே போயிட்டு இருக்க மாட்டீங்க. அவங்களோட நீட்ஸ் அண்ட் அக்காமடேஷன்ஸை அவங்களே கேட்டு வாங்குற மாதிரி செல்ஃப் அட்வொகசி பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் அவங்கள, ஆர் சப்போர்ட் பண்ணணும் அவங்கள. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் ரூம் லெவலில் நியூரோடைவர்ஜென்ட் அஃபர்மிங்காக இருக்கணும்னா இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நம்மளோட டீச்சர்ஸ்க்கு இதை பற்றி தெரியணும். நியூரோடைவர்சிட்டினா என்ன, ஆட்டிஸ்டிக் குழந்தைகளோட நீட்ஸ் என்ன, ஆட்டிஸ்டிக் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அக்காமடேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும்,
சேஃப் ஸ்பேஸ் அவங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ கிளாஸ் ரூம் நடந்துகிட்டே இருக்குது, கிளாஸ் ரூமில் கிளாஸ் போயிட்டே இருக்குது, பட் ஸ்டில் ஒரு குழந்தைக்கு அந்த ஆட்டிஸ்டிக் அர்ஜ் இருக்குது ஸ்டிம் பண்ணணும் அப்படின்னா ஒரு தனியான ஒரு சேஃப் பிளேஸ், ஒரு குவைட் ரூம் கொடுத்து அந்த இடத்துல போயிட்டு நீ ஸ்டிம் பண்ணலாம். எப்போனாலும் அங்கே போய் ஸ்டிம் பண்ணிவிட்டு நீ திருப்பி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அகாமடேஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கணும் அண்ட் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி விளையாடணும், எப்படி பேசினா அவங்க கற்றுக்குவாங்க. இன்னும் ஆட்டிஸ்டிக் குழந்தைகள் கிட்ட எப்படி இது பண்ணணும், இப்போ ஒரு குழந்தை ஸ்டிம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் நாங்கள் அந்தாதி ரீஹாப்ல வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்பையும் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் ஷாப் வந்து March 22 ஆரம்பிக்க போகுது. இட்ஸ் a 3-day ஒர்க் ஷாப் மாதிரி. அந்த ஒர்க் ஷாப்பில் என்னெல்லாம் நடக்கும், இந்த ஒர்க் ஷாப் யார் அட்டென்ட் பண்ணலாம், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஒர்க் ஷாப்போட ஃபீஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம் February 22 அன்னைக்கு. இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமோட லிங்க் வந்து உங்களோட இமெயிலுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, 6 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைங்க, ஆட்டிஸ்டிக் குழந்தைங்க, இவங்க கிட்டலாம் எப்படி பேசணும், விளையாடணும் அப்படின்ற நிறைய ரீசர்ச் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு கோச் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ கட்டாயமாக இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் கிட்டேயும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மறக்காமல் கன்வே பண்ணுங்க. ஸோ ஸ்டிம்மிங்னா என்ன, அது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸ்டிம்மிங்கோட டைப்ஸ் பார்த்தோம். அதை நிறுத்தலாம்னா எப்போ நிறுத்தலாம், நிறுத்தக்கூடாதுன்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன, சென்சரி டயட்டிங்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸ்டிம்மிங் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது குவைரிஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு கட்டாயமாக நான் பதில் சொல்லுவேன். இந்த வீடியோவை இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்தாதி ரீஹாப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டிஸ்டிக் அண்ட் நான் ஆட்டிஸ்டிக் பீப்புளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஸ்பீச் தெரப்பி பற்றி, ஆட்டிசம் பற்றி பேசுகிற நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், ஆட்டிசம்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஸ்பீச் டிலேக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா கூட அது மூலயமா யாருக்காவது ஒருத்தருக்கு ஆட்டிசம்னா என்ன, ஸ்டிம்மிங்னா என்ன அப்படின்ற புரிதல் கிடைச்சதுன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த சேனலுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட்டை தெரிவிங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.